வணக்கம் நேயர்களே. கடந்த அரசாங்க காலத்தில் ஒரு முக்கிய அமைச்சராக இருந்த பிரபல அரசியல்வாதி ஒருவர் இன்று அல்லது நாளை அதிரடியாக கைது செய்யப்படலாம். இதற்கான உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியாக இருக்கிறது. அந்த கைது நடவடிக்கை இன்று அல்லது நாளை கட்டாயமாக இடம்பெறும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரபல முக்கிய அமைச்சராக இருந்த அரசியல்வாதி கடந்த அரசாங்க காலத்தில் அவருக்கு என்ன பிரச்சனை என்றால் நிதி பரிவர்த்தனை தொடர்பான ஒரு பிரச்சனை தொடர்பாகத்தான் அவருக்கான இந்த கைது நடவடிக்கை இடம்பெற இருக்கிறது. மிக நீண்ட காலமாக அவர் தொடர்பான வழக்கு ஒன்று இருந்தது. ஆனால் கோடபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் அந்த வழக்கு மீளவும் பெறப்பட்டது. ஆக்ஷன் எடுக்க இல்லை. அப்படியே அந்த எடுக்கப்பட்ட நிலையில் காலம் கடந்தது. இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறது. மீண்டும் அவருடைய வழக்கு விசாரணைக்கு செல்கிறது. விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இன்று அல்லது நாளை பெரும்பாலும் அவர் கைது செய்யப்படுவார். அவருடைய பெயர் விவரங்கள் உத்தியோகபூர்வமாக இன்னும் வெளியிடப்படவில்லை. கைதின் பின்னர் நீங்கள் சாதாரணமாகவே அறிந்து கொள்ளலாம். இந்த விடயம் தொடர்பாக இந்த கைது நடவடிக்கைகள் இன்று அல்லது நாளை இடம்பெறும் என்று உத்தியோகபூர்வமாக சொல்லப்பட்டாலும் அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. கடந்த காலங்களில் முக்கிய ஒரு பொறுப்பில் இருந்த அமைச்சர், பிரபல அரசியல்வாதி, உங்களுக்கு கெஸ் பண்ணலாம் நினைக்கிறேன், உங்களுக்கு புரிந்திருக்கும். அவர் நிதி பரிவர்த்தனை தொடர்பான பிரச்சனையில் அவருக்கு வழக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்க ஆட்சியில் பல பிரச்சனைகள் வெளிக்கொணரப்படுகின்றன. பலருக்கு எதிரான பிரச்சனைகள் இப்பொழுது பார்க்கப்படுகின்றது. பலரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஊழல்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான வகையில் சொத்துக்கள் பணங்களை சேர்ப்பவர்கள், இவ்வாறானவர்களை இனங்கண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உறுதிப்படுத்தப்படுகிறது. எனவே அது யாராக இருந்தாலும், முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கலாம், உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தால் அல்லது பண மோசடிகளில் ஈடுபட்டிருந்தால் உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான நடைமுறைகள் உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. அந்த வகையில்தான் இன்று அல்லது நாளை கடந்த அரசாங்க காலத்தில் முக்கிய அமைச்சராக பதவி வகித்து வரும் பிரபல அரசியல்வாதியும் கைது செய்யப்பட போகிறார் என்கிற விடயம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிறது. பார்ப்போம் அந்த முக்கிய அமைச்சர், அரசியல்வாதி யார் என்பதை. கருத்துக்களை பதிவிடுங்கள். பெயர் தெரிந்தால் மீண்டும் சந்திப்போம்.